வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெறுமாறு மத்திய அரசுக்கு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெறுமாறு மத்திய அரசுக்கு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தி வருகிறார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெறுமாறு மத்திய அரசுக்கு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெறுமாறு மத்திய அரசுக்கு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெறுமாறு மத்திய அரசுக்கு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளை வக்ஃப் சட்ட திருத்த மசோதா கேள்விக்குறியாக்கியுள்ளது என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெறுமாறு மத்திய அரசுக்கு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ் வணக்கம். விவரம் என்ன யுவராஜ்? வணக்கம். ஜனநாயகத்திற்கு எதிரான வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அதேபோன்று இந்திய அரசியலமைப்பு மாண்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாக அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளனர். அதில் ஒன்றிய பாஜக அரசால் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மற்றும் மதசார்பற்ற இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளையும் அரசியலமைப்பின் மாண்பையும் மீண்டும் ஒருமுறை கேள்விக்கு உள்ளாக்கிறது என்றும் அதேபோன்று ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து அரசியலமைப்பின் மீது களங்கம் ஏற்படுத்தி வரும் ஒரு மோசமான போக்காக வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதேபோன்று இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களின் வழிபாட்டு முறையிலான பண்பாட்டு வாழ்வை பின்பற்றும் அனைத்து உரிமைகளையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமிய தனியுரிமை சட்டங்கள் வழியே அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கின்றது. அதே போன்றும் வக்ஃப் வாரிய சட்டம் என்பது முஸ்லிம்களின் இறையியல் வாழ்வு மற்றும் சமூக பொருளாதாரத்தோடு பின்னணி பிணைந்தது இஸ்லாமிய தனியுரிமை சட்டத்தின் முக்கிய அமைப்பு என்றும் அதே போன்று வக்ஃப் வாரிய சட்டத்தை சிதைப்பது என்பது சிறுபான்மையினருக்கு நம் அரசியலமைப்பும் நம் நாட்டின் தலைவர்களும் கொடுத்த வாக்குறுதிகளின் அனைத்தையும் காற்றில் பறக்க விடுவதன்றி வேறென்ன என்று தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அதே போன்று ஒன்றிய பாஜக அரசு மேற்கொண்டு வரும் பெரும்பான்மைவாத மற்றும் பிளவுவாத அரசியலானது இஸ்லாமிய சகோதரர்களை தொடர்ச்சியாக பாதுகாப்பற்ற நிலையிலும் அச்சத்திலும் உரைய வைத்திருக்கும் உளவியல் தாக்குதல் அன்றி வேறென்ன என்று மத்திய அரசை பார்த்து தமிழக வெற்றி கழகமானது கேள்வி எழுப்புகின்றது. அதே போன்று தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் எழுப்பியுள்ள கேள்வியில் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக கூட்டணி கட்சிகளின் துணையோடு எந்த ஒரு சமூக நல்லிணத்திற்கு எதிரான சட்டத்தையும் நிறைவேற்றிவிடலாம் என்ற மனநிலையை கொண்ட ஆட்சியாளர்கள் மக்களின் தன்னெழுச்சி மூலம் எதிர்கொண்ட விளைவுகளை வரலாறு முழுக்க நாம் பார்த்திருக்கிறோம் என்ற முக்கிய கருத்தை தமிழக வெற்றி கழகம் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றது. அதே போன்று நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக குரல்களுக்கும் செவிமடுக்கும் விதமாக ஜனநாயகத்திற்கு விரோதமான இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வலியுறுத்துவதாக இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே போன்று ஒன்றிய பாஜக அரசு இதனை செய்யாத பட்சத்தில் இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து அவர்களின் வக்ஃப் உரிமை சட்ட போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்று போராடும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அறிக்கையிலேயே தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தகவலின்படி வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் நாளை தமிழகம் முழுவதும் அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று அது தொடர்பாக தற்போது அதனை குறித்து நாளை இஸ்லாமிய சகோதரர்களுடன் தொடர்ந்து இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்ப பெறவில்லை எனில் இஸ்லாமிய சகோதரர்கள் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவதாக தமிழக வெற்றி கழகம் இந்த அறிக்கையின் சார்பாக குறிப்பிட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.